ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சண்டே ஸ்பெஷல் குக்கிங் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணேன். அதுக்கு வந்து எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும், அதே சமயம் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேனலில் பண்ணது, பொண்ணு பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அவள் பார்த்துட்டு இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய இது பண்ணியிருக்கா, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டேங்கிறதுனால சிக்கன் வாங்கியாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு சிக்கன் பண்ணிவிட்டு. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், பசங்களுக்கு மட்டும்தான். 1/2 கிலோ பிரஸ்ட்டு சிக்கன் வாங்கி அது வந்து லெமனு உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கிட்டேன். மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன், ஏன்னா இதில் வந்து தக்காளி சேர்க்க மாட்டோம், அதனால் தயிர் வந்து ஒரு கப் போலையே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிட போகிறேன். சண்டே வந்து கொஞ்சம் பிஸியாக தான் போச்சு, ஏன்னா பொண்ணுக்கு வந்து 12 மணிக்கு எக்ஸாம் இருக்குது. 11:30க்கெல்லாம் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவா. பையனுக்கு வந்து காலையில் சென்னா பாயில் பண்ணி சாலட் பண்ணி கொடுத்துட்டேன். உளுந்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் உளுந்து, அரிசி, வெந்தயம் எல்லாம் மொத்தமாக போட்டு ஊற வச்சாச்சு. லஞ்ச் ரெடி பண்ணும் போதே அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு. சிக்கன் வாங்கும் போதே முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன், ஒரு ட்ரேயாகவே வாங்கிட்டேன். ஏன்னா இது வந்து ஹோல்சேலில் வாங்கினது 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்க 30 முட்டை. இங்கே கடைகளில் பார்த்திங்கன்னா 210 ரூபாய்க்கு இருக்குது, 60 ரூபா கூட வச்சு விற்கிறாங்க. அதனால் மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதுவும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நேற்று வச்ச சாதம் கொஞ்சம் இருக்குது, இன்னும் சாதம் பண்ணோம் அப்படின்னா அது மீதமாகும். அதனால் பசங்களுக்கு மட்டும் தானே சப்பாத்தி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து சிக்கன் பண்ணலாம். இது வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாலே போதும், எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. எண்ணெய் சூடானதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே போட்டிருக்கேன். அது கூட வந்து 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு சிக்கனில் சேர்த்துருக்கேன், அதனால் இதில் வந்து உப்புலாம் சேர்க்கலை. அந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து இன்றைக்கி பேக்கெட்டில் உள்ளது தான் சேர்க்குறேன், ஏன்னா மார்க்கெட் போனப்போ இஞ்சி வாங்க மறந்தாச்சு. வேறு வழி இல்லாமல், எனக்கு வந்து இந்த ஸ்மெல்லு பிடிக்காது, வேறு வழி இல்லாமல் சேர்த்துருக்கேன். அது வந்து பச்சை ஸ்மெல் போக வதக்குனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து, கொஞ்சம் கிரேவியாக தான் சுக்காவாக தான் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். ஒரு சைடில் வந்து சப்பாத்தியும் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். நான் 11 மணி ஆயிடுச்சு. சப்பாத்தி பண்ணுறதுக்கு பொண்ணு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால், நான் வந்து சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்தேன், அவள் வந்து போட்டு எடுத்துகிட்டு இருந்தா. பரோட்டா தான் கேட்டால், நான் பையன் வந்து டயட்டில் இருக்கேன், அவன் வந்து பரோட்டா வேணான்னு சொல்லிட்டான். சரி ஆளுக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா லேட் ஆயிரும், அதனால் அடுத்த வாரம் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து சப்பாத்தியே பண்ணியாச்சு. நல்லா சுட சுட சப்பாத்தியும் போட்டு வச்சுட்டு, அந்த சப்பாத்திகள் வந்து நல்லா சூடாக இருந்துச்சு, அதுலேயே வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன், கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் உப்பு, லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்தேன், கொஞ்சமாக தயிரும் சேர்த்துக்கிட்டேன். தயிர் வந்து சேர்த்தது வீடியோவில் மிஸ் ஆகிட்டு. அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். தவால வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சோன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது வந்து தயிர் சாதத்துக்கெலாம் டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் வெரைட்டி ரைஸு, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சண்டே லஞ்ச் வந்து இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் பிஸியாகவும் போச்சு. ஒரு 12-12:30க்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சப்பாத்தி, கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் சென்னா பாயில் கொஞ்சம் இருந்துச்சு, தயிர் சாதம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வறுவல், சிக்கன் சுக்காவாக பண்ணியிருந்தது. இதெல்லாம் வச்சு லஞ்சு சூப்பராக முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.